ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓப்பெண்ணை சேனல். நல்ல டேஸ்டியான சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி இலை போட்டுக்கோங்க. ரெண்டு கிராம்பு, பட்டை, அரை டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம், அது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா முக்கியணும். தக்காளி வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம். நான் சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி. அதை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கனாக இருக்கும். நம்ம சிக்கன் கூடயே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூனு. 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும் சிக்கனில். பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுலேயே தண்ணி விடும் சிக்கன்லேயே. பாருங்கள், சிக்கனே தண்ணி விட்டுருக்குது. மூடி போட்டு மூடி வச்சது. சிக்கன் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த டைமில் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொதிக்க வரட்டும்லாம். பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். நல்லா டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி.